சிக்கன் ஸ்டைலில் சோயா பான் கறி பார்க்கலாம் வாங்க. நான் 2 வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சோயா பான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சோன்னு பூண்டு போட்டாச்சு. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்க சைடில் வந்து நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக. தக்காளி போட்டோன்னே தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம இட்லி வச்சு சாப்பிட்லாம், தோசையும் வச்சு சாப்பிட்லாம். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிக்கிட்டேன். அதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்ததுனால நெல்லிக்காய் மோர் குடித்தேன். நான் அப்புறமேட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் கிரேவிக்கு. அதுவும் போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் வதக்கி எனக்கு டயர்ட் ஆனதுன்னா ஆஃப் பண்ணியாச்சு. நான் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி, ரொம்ப அரைக்க வேண்டாம், 2 போட்டு எடுத்திங்கனாலே அது நல்லா தண்ணி டைப் மோர் டைப் ஆகிடும். ஃபில்டர் பண்ணி அது இன்னொரு வாட்டி நான் ஆற்றி சால்ட்டு போட்டு குடித்தா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டைப்பில் நல்லாவே இருக்கும். இது சூடாறிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நான் ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்தால் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா பேஸ்ட்டில் இந்த ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஸ்மெல் போயிடும். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்களாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உருளைக்கிழங்கு நல்லா ஆனதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு கிரேவி வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே இட்லிக்கு ரெடி பண்ணிட்டேன். என் பையன் பசின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் நல்லா சாஃப்டான இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிப்பேன். நான் அப்புறமேட்டு கிரேவிக்கு கொஞ்சம் பேஸ்ட் க்ரீம் மாதிரி கர்டை நல்லா க்ரீம் மாதிரி பண்ணி அதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த தண்ணி கொச்சோன்னே இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அதை மூடியாச்சு. நான் இந்த தண்ணியில் ஊற வச்ச பண்ணை நீங்கள் அப்படியே போட்டு தண்ணியில் கொதிக்க விடலாம். நான் தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். பண்ணை போட்டதுக்கப்புறம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு கிண்டி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சாச்சு. தலைன்னு கொதிச்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிடுவேன். கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. எவ்வளோ சால்ட் உப்பு உரைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சைடில் இட்லியும் வந்துருச்சு. இட்லி எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. அப்படி இருந்த என் பையன் பசிக்குது. இட்லி வெந்துருச்சு. தட்டில் போட்டாச்சு. சுட இட்லிக்கும் சுட கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் பையன் ஒரு சைடில் இது சிக்கன் கிரேவியான்னு கேட்டான். ஸோ எனக்கு நம்ம கிட்ஸை ஹாப்பி பண்ணுறது தானே பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவன் ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர்னு சொல்லியாச்சா? இதை விட என்ன வேணும் பேரண்ட்ஸ்க்கு? தேங்க்யூ, பாய்.